ஸ்ரீலங்கா அரசின் முகவர்களாக இருப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அரசின் திட்டத்தின்படி இப்படியான காலங்களில் கொண்டு வந்து இந்த கலை நிகழ்ச்சியை வைக்கிறார்கள். வருஷம் 365 நாள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் வைப்பதற்கு இந்த கரும்புலி நாள் வாரம், மாவீரர் நாள் வாரம், அன்னை போதியம்மா வாரம், மே 18 திலிவண்ண வாரங்களை மட்டும்தான் தெரிவு செய்வார்கள் என்றால் இதில் இருந்து மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது தானாக செய்கின்றார்களா அல்லது யாரோ செய்ய வைக்கின்றார்களோ என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துரோகம் எப்படி இருக்குதுன்ற மக்கள் அந்த விடுதலை என்ற பாதையை விட்டு மக்கள் வெளியில் போய் இந்த கலியாட்டங்களுக்கு போய் அந்த விடுதலை புலிகள், அந்த தமிழீழம், தமிழ் மக்கள் என்ற உரிமை என்பதை அப்பால் ஒன்றுமில்லாமல் செய்வதற்குரிய சக்தியான வேலையைத்தான் இந்த சுருதிலையா செய்து கொண்டிருக்கு. இப்போ இன்றைக்கு அது செய்திருந்தால் மன்னிப்பு கொடுக்குறான். பிரான்ஸ்வால் வர்த்தக சங்கம், வர்த்தக பெருமக்கள் மற்றும் இசைஞானி இளையராஜா ஐயா ரசிகர்களுக்கும் வணக்கம். உங்கள் முன் ஒரு உருக்கமான ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். வருகின்ற ஜூலை 4ஆம் தேதி இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுடைய ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று இங்கே நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கு. சுருதிலயா தமிழ்ச்செல்வன் அல்ல செல்வன் என்று சொல்கிற ஏற்பாடு செய்திருக்கு. இந்த காலப்பகுதியை பிற்போட சொல்லி மதிப்புக்குரிய இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுக்கு நாங்கள் கடிதம் மூலம் அனுப்பி வைத்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதே நேரம் பிரான்சில் உள்ள பெரும் வர்த்தக நிறுவனங்கள் வேதனை தெரிவித்திருக்குது. தாங்கள் இதில் அவர்களோடு நாங்கள் இதுக்கு முதல் கொடுத்த இந்த அரசுரணை வழங்கிய ஒப்பந்ததாரரோடு நாங்கள் பேசியிருந்தோம். அவர்களும் வேதனை தெரிவித்திருந்தார்கள். தாங்கள் இதில் பங்கு பெற்றவில்லை, தங்களை எந்த ஒரு உதவியும் தாங்கள் பப்ளிசிட்டி விளம்பரம் எதுவுமே நாங்கள் செய்யவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். இருந்தாலும் இந்த செய்தியை வெளியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. இதில் தெரிந்திருக்கலாம், தெரியாமல் சில வர்த்தகர்கள் செயல்படலாம். உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரு அன்பான ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். 4ஆம் தேதி இரவு அங்கே கலியாட்டம் நடக்கும். இளையராஜா அவர்கள் கச்சேரின்னா உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள் யுவதிகள் எல்லாருமே ஆடுவார்கள், பாடுவார்கள். அதே விடிய கரும்புலி நாள். இந்த கரும்புலிகள் என்பது உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி மில்லர் அண்ணன் அங்கே எங்களோட மண் விடுதலைக்காக கரும்புலியாக போகிறார் நெல்லியடியில். அவரோட கூட என்னுடைய நண்பன் வின்சன், எங்களோடைய வாழ்ந்த மேஜர் கமல் அண்ணன், 3 பேர் வீரச்சாவடைகிறார்கள். மில்லர் அண்ணன் கரும்புலியாக அதில் காவியமாகிறார். இந்த கரும்புலி நாளை வருஷா வருடம் நாங்கள் அதை கடைப்பிடித்து வருகின்றோம். கரும்புலி நாள் மட்டுமில்லை, மாவீரர் நாள், அன்னை போதியம்மா, திலிவண்ண நிகழ்வு, மே 18 இப்படியே எங்களோட சேர்ந்து அந்த நினைவு நாட்கள், நீதி கோரும் நாட்கள் போன்றவை நாங்கள் ஒரு கலியாட்டம் இல்லாமல், ஒரு வணக்க நிகழ்வும் இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்ட எங்களோட உரிமை போராட்டத்துக்குரிய ஒரு பாதையாக முன்னெடுத்து கொண்டு அந்த காலங்களில் இந்த கலியாட்டங்கள் இதோட நிப்பாட்டி செய்து கொண்டு வர உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது 2009க்கு பிறகு எமது பாரிய இயக்கம் அங்கே வீழ்ச்சி கண்டதுடன் இங்கே அங்கே வீழ்ச்சி கண்டதுடன் ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக நெரபலி எடுத்து கொண்டிருக்குது. சிங்கள குடியேற்றங்கள், புத்த விகாரைகள் கட்டி விடுதலை சார்ந்து பேசுகிறவர் சிறவழியை கொண்டே அடைத்து 13ஆம் திருத்தச் சட்டம் ஒன்று ஒரு பேக்காட்டி 6ஆம் திருத்தச் சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று அங்கே ஒரு நாடகம் ஆடுது. அங்கே அதை விளக்கி கொண்டிருக்கும் போது இங்கே ஸ்ரீலங்கா அரசின் முகவர்களாக இருப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அரசின் திட்டத்தின்படி இப்படியான காலங்களில் கொண்டு வந்து இந்த கலை நிகழ்ச்சியை வைக்கிறார்கள். வருஷம் 365 நாள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் வைப்பதற்கு இந்த கரும்புலி நாள் வாரம், மாவீரர் நாள் வாரம், அன்னை போதியம்மா வாரம், மே 18 திலிவண்ண வாரங்களை மட்டும்தான் தெரிவு செய்வார்கள் என்றால் இதில் இருந்து மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது தானாக செய்கின்றார்களா அல்லது யாரோ செய்ய வைக்கின்றார்களோ என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துரோகம் எப்படி இருக்குதுன்ற மக்கள் அந்த விடுதலை என்ற பாதையை விட்டு மக்கள் வெளியில் போய் இந்த கலியாட்டங்களுக்கு போய் அந்த விடுதலை புலிகள், அந்த தமிழீழம், தமிழ் மக்கள் என்ற உரிமை என்பதை அப்பால் ஒன்றுமில்லாமல் செய்வதற்குரிய சக்தியான வேலையைத்தான் இந்த சுருதிலையா செய்து கொண்டிருக்கு. இப்போ இன்றைக்கு அது செய்திருந்தால் மன்னிப்பு கொடுக்குறாங்க. முதல் இன்னும் ஒரு கலை நிகழ்ச்சி செய்தனும் தேவா வந்தார். அந்த நேரம் நாங்கள் போராடினோம். அந்த நேரம் செய்து முடித்தார்கள். அப்போ அவர்களுக்கு ஒன்று தெரியுது, இங்கே தங்களை சேட்டில் பிடிச்சி கேட்க ஆக்கலைன்னு நாங்கள் என்ன ஆட்டமும் ஆடலாம், எங்களோட மடியில் பணம் மட்டும் வந்தால் போதும் என்று. இதைத்தான் நான் இந்த பதிவூடாக கேட்டுக்கொள்கிறது. பிரான்ஸ் வர்த்தக சங்கம்
நீங்கள் இதில் கவனம் எடுக்க வேண்டும். இந்த காலங்களை நீங்கள் பாருங்கள், உங்களை எல்லோருக்கும் தெரியும். உங்களோட உறவுகள், மச்சான், மாமன், சௌரன் பல உயிர்களை கொடுத்துட்டு தான் நீங்கள் எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், வந்தால் கலையுங்க, உங்களுக்கு தெரியலாது, மாற்று நாளாக மாற்றுன்னு சொல்லுங்க. அதே போல் இந்த டிக்கெட் புக் பண்ணுற இளைஞர்கள், யுவதிகள், உங்களுக்கு தெரியாத போராட்டம் இல்லை. நீங்கள் தயவு செய்து இந்த சுருதிலையாக போட்ட இந்த 4ஆம் தேதி டிக்கெட்டை திரும்ப பெறுங்கோ, அவையோட டேட்டை மாற்ற சொல்லுங்கோ. இது ஒரு தயவு செய்து கவனம் எடுங்கோ. ஏனைய பக்தர்களுக்கும் இதை அனுப்பி வைக்குங்கோ. தெரியாமல் யாராவது இருக்கலாம், மறந்திருப்பார்கள், அவைக்கும் அனுப்பி கரும்பு நாள் வாரம் இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது என்று. மற்றது இதை ஒழுங்குபடுத்துகிறவர் யார் என்றால், ஒரு தொடர்ச்சியாக நமது விடுதலை போராட்டத்துக்கு லாச்சப்பல் பகுதி வர்த்தகர்கிட்ட விடுதலை புலிகளுக்காக நிதி சேர்த்த ஒரு தந்தையிட மகன் இந்த விடுதலை போராட்டத்துக்கே இருந்து வளர்ந்தவர். 2009 விடுதலை போராட்டத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பரதியண்ணையோட சண்டை பிடிச்சு கொண்டு அந்த முரண்பாட்டில் இவர்கள் பிரிஞ்சு போனவர்கள், கடைபாக என்று சொல்கிறது இந்த தமிழ்ச்செல்வம் பிரிந்து போனவர்கள். அதன் பின்பு தான் பரதியண்ணைக்கு வாழ்வெட்டு, பரதியண்ணை சுட்டு வீதியில் போட்டது எல்லாமே இவர்கள் போன பின்பு இவர்கள் ஒரு தனி அணியாகத்தான் இவர்கள் நிற்கின்றார்கள். இது உண்மையான விடயங்கள். அப்போ ஒரு தெரியாதவனுக்கு நாங்கள் சொல்லலாம், தம்பி இதை செய்யாமல். இதுக்கு முதல் பதிவு நாங்கள் விட்டு தேவாட பிரச்சனை வந்த அப்புறம் இதே தமிழ்ச்செல்வன் என்ன லாச்சப்பில் மக்கள் கடைக்கு முன்னால், நான் நினைக்கிறேன் அந்த இறைச்சி கடைக்கு முன்னே, அக்கா இறைச்சி கடைக்கு முன்னால் என்னோட கேட்டது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த நாட்களை தவிர்த்து செய்வோம், உங்கள்கிட்ட நாங்கள் வர மாட்டோம், நீங்கள் இது அந்த இதுவில் விட்டு இந்த எழுச்சி காலங்களை விட்டு நீங்கள் வேறு நாட்களில் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். சரி, அப்போ இதை சுருதிலையாக புரிந்து கொள்ளணும். இந்த காலம் என்ன, ஒரு தெரியாதவன் செய்து கொண்டு போகலாம். தயவு செய்து நாங்கள் இதில் நிறுத்து என்று சொல்லி எத்தனையோ தடவை தமிழ்ச்செல்வனுக்கு சொல்லியாச்சு. தமிழ்ச்செல்வன் இந்த சுருதிலையாக நிறுத்த தவறினால் இந்த மக்கள், நீங்கள் தான் இந்த டிக்கெட் எடுத்த டிக்கெட்டை நீங்கள் திரும்ப பெறுங்கோ. 6வது வர்த்தகர்கள் இதில் நீங்கள் அந்த வர்த்தக ரீதியாக நீங்கள் உங்களோட அனுசரணை கொடுத்திருந்தால் உங்களோட விளம்பரங்களை திரும்ப பெறுங்க. இந்த நாளில் செய்ய வேண்டாம் நீ காசத்தான்னு சொல்லி மக்கள் தான் இனி இவர்களுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா அரச புலனாய்வுத்துறையோடு திட்டமிட்டு செயல்படும் முகவர்களுக்கு மக்கள் தான் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவூடாக சொல்லிக்கொண்டு, யாரும் வருகிற 4ஆம் தேதி நீங்கள் பங்கு பெற்ற வேண்டாம். கரும்புலி நாளாகவே அது அமையட்டும். அப்படியே வெட்டி டிக்கெட்டுகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்றதை கேட்டுக்கொண்டு, இதுக்கு அனுசரணை கொடுக்க மறுத்த வர்த்தக பெருமக்களுக்கும் உங்களை பெரும் நகைக்கடைகள் எல்லாம் கொடுக்க இல்லை, உங்கள் எல்லோருக்கும் மனம் மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாக ஃபோன் பண்ணி என்னோட கவலைப்பட்டீங்களே, என்ன இப்படி செய்கிறான்னு பாருங்கோ, இவன் வேணுமனும் என்று செய்கிறான், அவங்களோட வேதனையை கொட்டினீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் எங்களோட போராட்டத்தை நோக்கி போவோம். இப்படியான தடைக்கற்களை அகற்றி கொண்டு இப்படியான முகத்திரைகளை கிழித்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டுவர்களை காட்ட வேண்டும். இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டிலிருந்து வரும் கலைஞர்கள் இவர்களோட தொடர்பு எடுத்து வராத அளவுக்கு இது ஒரு பதிலடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக நான் விடைபெற்று செல்கின்றேன். தமிழர்ந்தாகம், தமிழத்தாயகம், தமிழீழத்தில் நிச்சயமாக என்று ஒரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் சொத்தை மதிக்கும் சொத்தைகள் அல்லர், சொத்தை மதிக்கும் சொத்தைகள் அல்லர். செத்திடினும் உழைத்திடுவோம், தமிழ் தேசம் படைத்திடுவோம். செத்திடினும் உழைத்திடுவோம், தமிழ் தேசம் படைத்திடுவோம். தாகத்துணிந்தவர் கூட்டம், ஈழத்தாகத்தை சுமந்திடும் கூட்டம், ஈழத்தாகத்தை சுமந்திடும் கூட்டம். வேகமுடன் பகையீடு எரித்திடும் வீர புலிகளின் கூட்டம், வேகமுடன் பகையீடு எரித்திடும் வீர புலிகளின் கூட்டம். தாகத்துணிந்தவர் கூட்டம், ஈழத்தாகத்தை சுமந்திடும் கூட்டம், ஈழத்தாகத்தை